வெல்கம் டு சுபாக்ரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நாங்கள் அடுத்த வண்டி டெஸ்ட் ட்ரைவும் ரிவ்யூ பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன வண்டினா ஹூண்டாய் வென்யூ ஒடிசாவில் ஜார்சுகுடாவில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஹூண்டாய் வென்யூ கார் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்கலாமா வேணான்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. பேக் சைடு சீட்டு பார்த்தேன். 5 சீட்டு கெப்பாசிட்டியில் அந்த வண்டி. பேக் சைடு சீட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பேக்கு வியூ பார்த்தீங்கன்னா அதுவும் லுக் வைஸ் சூப்பர் இருக்குது. அப்புறம் பெட்ரோல் இந்த வண்டி வந்து பெட்ரோல் இது எஸ்எக்ஸ் மாடலு. எஸ்எக்ஸ் மாடலில் எவ்வளோன்னா ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் கிளப் பாக்ஸு ஃப்ரண்டில் உள்ள பார்த்தீங்கன்னா சைடில் பேசஞ்சர் சைடு ஒரு கிளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அதுவும் நல்லாயிருக்கு. கூல் பாக்ஸ் கிளப் பாக்ஸ் தான். அப்புறம் சேஃப்டி அப்புறம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் முன்னாடி டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது ஒரு கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 7 இன்ச்சு டச் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பேக் சைடில் வந்து கேமரா இருக்குது. நீங்கள் பேக் சைடு வர்ற வெஹிக்கிள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் பாட்டமில் எதுவும் அதாவது குழி இது இருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்க. தென் இந்த ஸ்டேரிங் வந்து எல்லாமே மல்டி ஃபங்க்ஷனிங் ஸ்டேரிங் தான். பேக் சைடு பாருங்கள் சீட்டு 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கிளாஸில் வந்து எஸ்ஓஎஸ் ஒரு என்னது ஆப் மாதிரியாமா, அதில் ஆட் பண்ணிட்டீங்க, நம்பர் ஆட் பண்ணிட்டா எமர்ஜென்சி கான்டாக்ட் இதாகும். பேக் சைடில் பாருங்கள் ஏசி, ரியரில் உட்காந்துருக்கு பேசஞ்சருக்கும் ஏசி இருக்குது. அப்புறம் சார்ஜிங் போடுறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட், ப்ளக் பாயிண்ட்டு 2 ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து வண்டி லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. பாடியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி இப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா தான் இருக்குது, நோ இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பேக் சைடில் வந்து டிஆர்எல் அந்த இண்டிகேட்டர் வந்து ஃபுல் இண்டிகேட்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லைட்டிங் நீங்கள் அந்த பிரேக்கு மேலே கால் வச்சோன்னு அப்படியே எந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஒரு கொஞ்சம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பேக் சைடு பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு கேட்டேன். பூட்டு ஓப்பன் பண்ணி காட்டினாருங்க. 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான். பரவாயில்ல. ஒரு லாங் டிரைவுக்கு வந்து 5 பேர் போகிறதுக்கு தாராளமாக லக்கேஜ் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பேர் வீல் வந்து 15 இன்ச்சு ஸ்பேர் வீலு. அதுவும் நம்ம டிக்கி இதில் தான் வச்சுருந்தாங்க கீழே. பூட்டுக்கு கீழே வச்சுருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எவ்வளோ ஆகும்னு நான் கேட்டேன். ஆவரேஜ் அவர் என்ன சொன்னாருன்னா 5000 to 6000 வரும் அப்படின்னாரு. சரி இயற்கைன்னு அது என்னென்னு எங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் பேக் சைடு சீட்டில் உட்காந்து பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு உட்காந்து பார்த்தோம். அவர் எக்ஸிக்யூட்டிவ் கூட தான் உட்காந்தாரு. எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹிந்தியில் சொன்னாருங்க. அதனால தான் அதை வந்து ஹிந்தியில் சரியாக புரியாதுன்றக்கான தான் நான் உங்களுக்கு வந்து தமிழில் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கேன். 3 பேருக்கு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்து நான், எங்கள் ஒய்ஃபு, அப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உட்காந்தாரு. உட்காரதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது இதில் பின்னாடி இருக்கிற சீட் எப்படின்னா ஒரு 5 பேர் போகிற 3 பேர் உட்காரலாம். அதில் வந்து 3 பேருமே லீனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் கொஞ்சம் இடைஞ்சலாக உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் தை சப்போர்ட்லாம் நல்லா இருந்துச்சு. லெக் ஸ்பேஸும் நல்லா காலை நீட்டி உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் சென்டரில் நான் உட்காந்துருக்கேன். நான் காலை வந்து ஏசி வெண்ட்டுக்கு அந்த சைடு ஒரு காலம், ஏசி வெண்ட்டுக்கு இந்த சைடு ஒரு காலம் போட்டு உட்கார மாதிரி தான் இருக்குது. லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது கிளியராக. லாங் டிரைவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சைடு ஹேண்ட் ரெயில் பாருங்கள். இந்த ஃபினிஷ் அந்த குரோம் ஃபினிஷ் மாதிரி இல்லை, அதுவும் பிளாஸ்டிக் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைபர்னு சொன்னாப்புல, ஹை குவாலிட்டி ஃபைபர். அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லா டோர்லேயும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து எல்லா டோர்லேயுமே ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 டோர்லேயும் 4 ஸ்பீக்கர் இருக்குங்க. முன்னாடி அந்த கீர் போடுறத பார்ப்பீங்க. கீர் இது மவுண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு இதெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று எனக்கு பிடிக்கல, அந்த ஒரு டச்சு ஸ்க்ரீன் டிஸ்பிளே மட்டும் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. இந்த எஸ்எக்ஸ் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃபும் வந்துடுங்க. சன்ரூஃப் வந்து இது பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நாங்களும் அதை தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரூஃப் வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோம். நீங்கள் யாராவது சன்ரூஃப் வச்ச வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சன்ரூஃப் வச்சது வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு. அப்புறம் வண்டி ஓவராலாக பார்த்துட்டோம். கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. சரி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க டெஸ்ட் ட்ரைவும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு வண்டி.
ஃபஸ்ட்டு வண்டி நான் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணல. அதனால் நான் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து சீட் அட்ஜஸ்டபிளும் இருக்குங்க. அதாவது ஹைட்டு வேணால் ஹைட் பண்ணிக்கலாம், ஹைட் டவுன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங். அதில் நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம், சாங் ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அப்புறம் ஸ்டேரிங் வந்து டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் தாங்க. டில்ட் ஆகும் மேலே கீழே, உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியெல்லாம் அந்த எஸ்எக்ஸ் மாடலில் வருதுங்க. அப்புறம் இங்கே வந்து ஜார்ஸ்குடாவில் வந்து நான் இன்கேஸ் நான் வெஹிக்கிள் வாங்கினேன்னா பிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன், பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்ட்டு கொஞ்சம் ஐடியா கம்மியாக தான் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியும், அனுபவம் இருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது நல்லதா, இல்லை ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது நல்லதா, இல்லை தமிழ்நாட்டில் வெஹிக்கிள் வாங்குறது நல்லதான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். இது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. வெனியோட ரிவ்யூ இல்லை வெனியோட யூஸர் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. நான் அதை ஒரு பாயிண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கிடுவேன், அதனால் கேட்குறேன். அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் என்ஜாய் பண்ண விஷயம் என்னென்னா, வெளியிருந்து நாய்ஸ் வந்து உள்ளே வரவே கிடையாதுங்க. ஃபுல்லாக நம்ம வந்து கிளாஸ் ஏற்றி விட்ட பிறகும் என்னோடய குவிட் வண்டியிலாம் அப்படியே வெளியே இருக்கிற சவுண்டு எல்லாமே அப்படியே உள்ளே வரும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி வரலங்க. அப்புறம் மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டேன் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட. அவர் 5000 மைலேஜ் 21 to 23 கிடைக்குங்க சார். நீங்கள் ஹைவேல, சிட்டியில் வந்து 18, 19 கிடைக்குன்னு சொன்னார். அவங்க எப்பயுமே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறது வந்து அவர் சொல்கிறத விட ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக நம்ம கன்சிடர் பண்ணுறது நல்லது. 21, 22னா நம்ம வந்து 19 கிடைக்கும் ஹைவேலன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து 14, 15 கிடைக்கும்னு திங்க் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா அதுதான் ரியல் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது அப்படின்ட்டு. இது சிலிண்டர் வந்து 4 சிலிண்டரு 1.2 கப்பா இன்ஜினு. 4 சிலிண்டருனாலே தெரியும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இது i10 அந்த வெஹிக்கிளில் வர சேம் இன்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாப்பிடிங்க. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டரு. சன்ரூப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சன்ரூப்பும் ஓப்பன் பண்ணப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பிரேம் கிருஷ்ணாவும் ரொம்ப ஃபுல் ஜாலியாக என்ஜாயாக எப்படா மேலே ஏறி நிற்கலாம் அப்படின்ட்டு தொணன்னு கேட்டுகிட்டே வந்துட்டு அப்படிங்க. சன்ரூப்பும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. சன்ரூப்பில் இனிமேல் அவர் வந்து மேலே ஏறி நின்று என்ஜாய் பண்ணுறது தான். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குதுன்னா ஹைவேல கொஞ்சம் டீக்கே. ஆனால் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கு அதில் வரும்போது டக்குன்னு நம்ம ஸ்பீடு சடனாக அழுத்தும் போதும் கொஞ்சம் போய் முன்னாடி இடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு ஏதோ இருக்குது. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். எப்படி பாருங்கள், சன்ரூஃப்லேருந்து வீடியோ எடுத்தோம், சூப்பராக வியூ தெரியுதுங்க. இது டூருக்கு போகணும், டூரில் போகும்போது வீடியோ எடுக்கணும், அந்த சன்ரூஃப்லேருந்து அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா சன்ரூஃப் வாங்கலாம் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னு கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரைவ் பண்ணும்போது நான் ஒன்று கேட்டேன், எவ்வளோங்க டாப் ஸ்பீடு போகலான்ட்டு. 165 வரைக்கும், 165, 170 வரைக்கும் போகும் சார் டாப் ஸ்பீடு அப்படின்னாப்புல. அவ்வளோ ஸ்பீடில் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. அது தேவையில்லாத விஷயம், சேஃப்டிக்கு அது தேவையில்லை. இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிளப் பாக்ஸ் இதெல்லாம். அப்புறம் 4 சைடுமே ஆல்ரெடி சொல்லிட்டேன், பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வியூ பாருங்களேன், ஒரு மினி கிரெட்டாவில் உட்கார்ற மாதிரி தான். சொல்லணும்னா இது ஆக்சுவலி இது ஒரு சின்ன கிரெட்டா தான் சொல்லி ஆகணும், அந்த மாதிரி இருக்குது வண்டியும். அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம புல் சட்டை மாறின மாதிரி தான் நம்மளும் இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, அப்போ இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி. ஹூண்டாயினாலே எப்பயுமே பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதை பயப்படவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாருங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஹூண்டாய் வெஹிக்கிள் யூஸ் பண்ணல, ரெனால்டு குவிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 7 இயர்ஸாக. அதை மாற்றிட்டு கொஞ்சம் அப்கிரேடாக நல்ல வெஹிக்கிளாக வாங்கணுன்ட்டு இருக்கேன். அதனால தான் இத்தனை வெஹிக்கிளை பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 lakhsக்குள்ளே நல்ல வெஹிக்கிளாக எந்த வெஹிக்கிள் நான் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா நான் உங்கள் கமெண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிடுவேன், ஏன்னா அதுவும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதனால் கேட்குறேன். அப்புறம் வெஹிக்கிள் டிரைவிங் பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, நோ இஷ்யூ. ஸ்டேரிங் எல்லாம் சின்னதாக இருந்துச்சு வண்டி. அப்புறம் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த வண்டியில் எஸ்எக்ஸ் மாடலில் வயர்லெஸ் சார்ஜிங்கு, அதாவது உங்கள் மொபைல் வயர்லெஸ் சார்ஜிங் அடாப்ட் பண்ணக்கூடிய மொபைலாக இருந்தால் இதில் ஆராம்சே வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். பிரேம் கிருஷ்ணா ஹாய் சொல்கிறாங்க, ஒரு ஹாய் சொல்லுவாங்க என்னோடய பிரேம் கிருஷ்ணா செல்லத்துக்கு. அப்புறம் இது வந்து வயர்லெஸ் சார்ஜர்னால
இன்னும் டாடா நெக்ஸான் இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். டாடா நெக்ஸானில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் அதுவும் கொடுத்துருந்தாங்க. கிரியேட்டிவ் ப்ளஸ் சம்திங் அந்த மாடலு. நான் அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதையும் பாருங்களேன். அதில் நான் வயர்லெஸ் சார்ஜர் மொபைல் வைக்கும்போது வயர்லெஸ் சார்ஜ் ஆகவே இல்லை என்னோடய மொபைலில், ஐஃபோனில். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் மொபைலாக இருந்தாலுமே அந்த கவர் வந்து அதை வயர்லெஸ் சார்ஜ் ஆகிற கவராக போடணும், ஸ்பைஜான் கவர் அந்த மாதிரிலாம் சொன்னாப்பிடிங்க. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் எந்த கவராக இருந்தாலும் சார்ஜ் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஆம்ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது கீழேயும் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது. பரவாயில்ல. அப்புறம் பையன் வந்து சன்ரூஃபில் பார்க்குறதுக்கு பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் அது மேலே தான் ஏறி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வந்து ஏன்னா எப்போ வேணால் ஸ்லீப் ஆகிற மாதிரி தான் ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. அது கொஞ்சம் ரிஸ்கி தான். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்புறம் ஸ்பீடு பிரேக்கெலாம் ஏறி இறங்கும்போது சஸ்பென்ஷன்லாம் அந்த நல்லாவே ஒர்க் ஆகுது. அவ்வளோவா தெரியவே இல்லை. அந்த ரொம்ப குலுங்குற மாதிரி இந்த மாதிரி அவ்வளோ ஃபீலிங் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக சன்ரூஃபையும் மூடியாச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ளே வர்றோம். ஏன்னா இங்கே ஜார்சுகுடாவில் வந்து சிட்டியில் டஸ்ட்டு, ஓவர் டஸ்ட்டு. ஏன்னா கோல் மைனிங் ஏரியானால எல்லாம் பிளாக் கலர் டஸ்ட்டு ஜாஸ்தியாக வரும்னு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஒரே ஹாப்பியாக இருக்குது எஸ்எக்ஸ் மாடலு. அப்புறம் இந்த ப்ரைஸ் ஒன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு சைடில் தரேன் பாருங்கள். ஜார்சுகுடாவில் ஒடிசாவில் எவ்வளோ ரேட்டு ப்ரைஸ் இருக்குன்னு. எஸ்எக்ஸ் மாடல் வந்து 13.7 lakhs. பிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷன் போனோன்னா கொஞ்சம் 1 lakh சம்திங் ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ மட்டும் கம்மியாகுங்க இது. அப்புறம் இதில் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் உள்ள ஏசி தான். இதில் வந்து அலாய் வீல் வராதுங்க, வீல் கவர் தான் வரும். அப்புறம் ஏர் பேக் ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, 6 ஏர் பேக் வரும். டிரைவருக்கும் பேசஞ்சர் ஏர் பேக்கும் பின்னாடியும் 4 ஏர் பேக்கு. அப்புறம் பவர் ஸ்டேரிங் தான். இன்ஜினை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. அந்த பவர்லாம் கேட்டிங்கன்னா 81.8 பிஹெச் பவரு, 4000 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணோம். வேறு என்ன மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரிவ்யூவுக்கு நம்ம இந்த வண்டி டெஸ்ட் ரிவ்யூக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து ஜார்சுகுடாவில் இன்ஃபினிட்டி அப்படின்ற ஷோரூம் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க. எக்ஸிக்யூட்டிவ் நல்லா பரவாயில்ல, நல்லா ஒரு ரெஸ்பெக்டான இதை தான் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ் அப்படின்னு யோசிக்காமல் இவங்க வந்து கன்ஃபார்மாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இல்லையா அந்த மாதிரியான திங்கிங்லாம் இல்லாமல் உடனே கேட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஹூண்டாய் வென்யூ எஸ்எக்ஸ் மாடல் பெட்ரோல் வெர்ஷன் வாங்கலாமா வேணாமான்ட்டு. அதை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ சுபாகிரிஸ் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பூட் ஸ்பேஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. லாங் ட்ரைவுக்கு ஏற்ற வண்டி தான். பேக் சைட்லேருந்து வீடியோ பார்க்கும்போது சூப்பராக தெரியுது. ப்ரைஸ் லிஸ்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், 13.7 lakhs இங்கே ஜார்சுகுடாவில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.